வணக்கம். இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை நாளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உதவித்தொகை உடனடியாக ரொக்கமாக வழங்கப்படுவது பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்கள் மகிழ்ச்சி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதி வெளியிடப்படும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் அறிவிப்பு. குமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை எச்சரிக்கை. ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பாம்பனில் 100 மீட்டர் தொலைவிற்கு உள்வாங்கிய கடல் நீர். நாட்டு படகுகளும் தரை தட்டியதால் மீனவர்கள் அச்சம். எண்ணூர் முகதுவாரம் பகுதியில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம். அடர்த்தியான படலங்களை ஸ்கிம்மர் கருவி மூலம் அகற்ற திட்டம். கேரளாவில் கண்டறியப்பட்டுள்ள JN1 என்ற புதிய வகை கொரோனா வைரஸ். மாநிலங்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். நாடாளுமன்றத்தில் வண்ண புகைக்குப்பிகள் வீசப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. டெல்லி காவல்துறையினர் நடவடிக்கை. வேலை வாய்ப்பின்மை அதிகரித்ததே நாடாளுமன்றத்தில் நடந்த அத்துமீறலுக்கு காரணம். காங்கிரஸ் MP ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவைக்குள் வண்ண புகை குப்பிகள் வீசப்பட்ட விவகாரம். அத்துமீறி நுழைந்தவர்களுக்கு பாஸ் வழங்கிய பாஜக MPக்கு டெல்லி போலீஸ் சம்மன். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் கழிவுநீர் வெளியேற்றிய ஆலையில் அதிகாரிகள் ஆய்வு. கிராம மக்கள் அளித்த புகாரில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை. பாஜக பிரமுகர்கள் தொடர்புடைய MSME மோசடி வழக்கில் 3 இடங்களில் சோதனை. உசிலம்பட்டியில் உள்ள முக்கிய குற்றவாளி முத்துராமன் வீட்டில் ஆய்வு. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே 48 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு தனி வீடுகள் கட்டிக் கொடுத்துள்ள தமிழ்நாடு அரசு. வீடுகளை பெற்றுக்கொண்ட மக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி. இரண்டாயிரத்து 11ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு சந்தித்த துரோகங்களால் தான் தேமுதிகவுக்கு சறுக்கல் ஏற்பட்டது. தோல்விகளால் ஏற்பட்ட மன உளைச்சலே விஜயகாந்தின் உடல்நலக் குறைவுக்கு காரணம் என பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. கடும் பனிப்பொழிவால் திண்டுக்கல் மார்க்கெட்டிற்கு பூக்கள் வரத்து குறைந்தது. 10 நாட்களுக்கு முன் 1000 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ மல்லிகை 2500 ரூபாய்க்கு விற்பனை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த போதிலும் வருவாய் குறைவு. 28 நாட்களில் கடந்த ஆண்டை விட 20 கோடி ரூபாய் வரை குறைந்திருக்கும் வருவாய். இங்கிலாந்து மகளிர் அணியை 347 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற அணி என்ற புதிய சாதனை. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகை நாளையிலிருந்து வழங்கப்பட இருக்கும் நிலையில் டோக்கன் விநியோகிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்றது. புயலின் தாக்கத்தால் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணையும் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய வட்டங்களிலும் நாளை முதல் 6000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது.
சென்னை வேளச்சேரியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பணியை திரு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உதவித்தொகை வழங்கும் பொழுது கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன் வழங்கப்பட்டு உதவித்தொகை வழங்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த வியாழக்கிழமை முதல் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களின் பெயர் பட்டியல் அடிப்படையில் சரிபார்க்கப்பட்டு தேதி நேரம் குறிப்பிட்டு டோக்கன் வழங்கப்படுகிறது. நிவாரணத் தொகை உடனடியாக ரொக்கமாக வழங்கப்படுவது பயனுள்ள இருக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த 6000 ரூபாய் எங்களுக்கு ஒரு உதவியா தான் இருக்கும். இந்த நேரத்துக்கு எங்களுக்கு எங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். கார்டில் இருக்கிற நம்பர் எழுதிட்டு ஃபோன் நம்பர் எழுதின்னு சைன் வாங்கி கொடுக்குறாங்க. நாங்கள் கார்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சோடனே டோக்கன் கொடுத்துட்றாங்க. இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஜாம் புயலால் 2 நாட்களுக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களின் நிவாரண நிதி பெற தகுதியானவர்கள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் வெள்ள பாதிப்பு விவரங்கள் பற்றிய கேள்விகள் அடங்கிய படிவத்தை பூர்த்தி செய்து வங்கி கணக்கு விவரங்களை உரிய ஆவணங்களுடன் தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 தென் மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. தஞ்சை, திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, சூரக்கோட்டை, ஒரத்தநாடு உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த மழை கொட்டியது. கும்பகோணம், வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் விட்டு மிதமான மழை பெய்தது. அரியலூர், ஜெயங்கொண்டம், மீன்சுருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் தொடர் மழை எதிரொலியாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவிலை அடுத்த கொண்டாங்கி ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் செங்கல்பட்டு, திருப்போரூர், குடுவாஞ்சேரி மற்றும் சென்னையில் இருந்து ஏராளமானோர் குடும்பமாக ஏரிக்கு வந்து குளித்து மகிழ்கின்றனர். இதனிடையே வங்கக்கடலில் தென் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விபத்துகளை தடுக்கும் வகையில் தருமபுரி, சேலம் இடையிலான தொப்பூர் கணவாய் தேசிய நெடுஞ்சாலையில் 775 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரப்பட்டுள்ளது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இணைக்கக்கூடிய முக்கிய நெடுஞ்சாலையாக விளங்குவது தேசிய நெடுஞ்சாலை 44. இந்த சாலையில் சேலம், தருமபுரி இடையே உள்ள தொப்பூர் கணவாய் பகுதியில் உள்ள 4 வழிப்பாதையில் தினமும் 35,000த்திற்கும் அதிகமான வாகனங்கள் பயணிக்கின்றன. மிக அதிகமான விபத்துக்கள் நடைபெறும் பகுதியாகவும் தொப்பூர் கணவாய் சாலை உள்ளது. தினமும் விபத்துக்கள் நடைபெறும் பகுதியாக மாறிவிட்ட இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒன்றிய நெடுஞ்சாலை அமைச்சகம் தொப்பூர் கணவாய் சாலையை சீரமைத்து மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 775 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 கிலோமீட்டர் மற்றும் 600 மீட்டர் நீளத்திற்கு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது. பெரும் போராட்டத்திற்கு பின் தொப்பூர் கணவாய் சாலையில் விபத்துக்களை தடுக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைக்கு தர்மபுரி சுற்றுவட்டார மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டூ வீலரில் போகணுன்னா கூட பயந்துகிட்டே தான் தொப்பூர் போவோம், இல்லை பெங்களூர் போகணுன்னாலும் பயந்துட்டு தான் போவோம். அந்த தொப்பூரை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு உயர்மட்ட பாலம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நெடுஞ்சாலைத்துறை பார்த்திங்கன்னா ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இல்லை, பொதுவாகவே அந்த சாலைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டரின் அடிப்படையில் ஒரு உயர்மட்ட பாலம் எப்போ வரும்னு நாங்கள் வந்து ஆவலாக எதிர்பார்த்த மாதிரி வந்துடுச்சு. இது வந்து எப்போ அந்த பாலம் அமைச்சு சீரமைச்சு யூசேஜ் ஆகி நாங்கள் எப்போ அந்த பாலத்தில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். சாலை மேம்பாட்டு பணிகளை செய்ய விரும்பும் தகுதியான நிறுவனங்கள் 2024 ஜனவரி 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெண்டர் விடப்படும் நடைமுறைகள் முடிவடைந்து தொப்பூர் கணவாய் சாலையில் விரைவில் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குப்பிகளை வெடிக்க செய்தவர்கள் மக்களவை மாடத்தில் தீக்குளித்து கவனம் ஈர்க்க திட்டமிட்டிருந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.
கடந்த புதன்கிழமை மக்களவை பார்வையாளர் மாடத்தில் இருந்து எம்பிக்கள் அமரும் பகுதியில் குதித்த 2 பேர் வண்ண புகை குப்பிகளை வெடிக்கச் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சாகர் சர்மா, மனோரஞ்சன் ஆகியோரை பாதுகாவலர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். வண்ணக்குப்பிகளை வீசியவர்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தின் வெளியே முழக்கமிட்ட நீலம் சிங், அமோல் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். திட்டத்தின் மூளையாக செயல்பட்ட லலித் ஜா மற்றும் இவர்களுக்கு உதவிய விஷால் சர்மா ஆகியோர் போலீசாரிடம் சரணடைந்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து டெல்லி போலீசாரின் சிறப்பு புலனாய்வு படை விசாரணை நடத்தி வருகிறது. அப்போது லலித் ஜா அளித்த வாக்குமூலத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு உடனே கொண்டு செல்ல அதிரடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என திட்டமிட்டதாகவும், அதற்காக உடலில் தீக்காயம் ஏற்படாதபடி பாதுகாப்பாக நவீன பசையை தடவிக்கொண்டு மக்களவையில் தீக்குளிக்க முடிவு செய்திருந்ததாகவும் லலித் ஜா கூறியதாக தெரிகிறது. பின்னர் இத்திட்டம் மாற்றப்பட்டு ரப்பர் உரையுடன் கூடிய நவீன வண்ணக்குப்பிகள் மூலம் புகையை கிளப்பி பரபரப்பை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சாகர் சர்மாவும் மனோரஞ்சனும் மக்களவைக்குள் செல்ல முடியாமல் பிடிபட்டால் வெளியே இருந்த நீலம் சிங், அமோல் இருவரும் மற்றொரு பாதை வழியாக உள்ளே சென்று வண்ணக்குப்பிகளை வீசுவது என ஒரு மாற்று திட்டம் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி போலீசார் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் மக்களவையில் வெடிக்கச் செய்த வண்ணக்குப்பிகள் சீனாவில் இருந்து வாங்கி வரப்பட்டதாகவும், அவற்றை மூடிய அறைக்குள் வெடிக்கச் செய்தால் சுவாச கோளாறு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வண்ணக்குப்பிகளை வீசியவர்களுக்கு மக்களவைக்கு வருவதற்கு பரிந்துரை கடிதம் வழங்கிய மைசூர் பாஜக எம்பி திரு பிரதாப் சிம்ஹாவை விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி போலீசார் அழைப்பாணை அனுப்பியுள்ளனர். சம்பவம் நடந்து 3 நாட்களாகியும் பாஜக எம்பியிடம் மட்டும் எந்த விசாரணையும் நடத்தப்படாமல் இருப்பது பற்றி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் புதிய வகை கொரோனா வைரஸான JN1 பரவல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் மொத்தம் 280 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி பெண் ஒருவருக்கு JN1 வகை கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பலருக்கு புதிய வகை தொற்று இருக்கலாமா என்ற சந்தேகத்தில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. BA.2.86 கொரோனாவின் ஒரு பிரிவாக JN1 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பரில் அமெரிக்காவில் முதல் முறையாக கண்டறியப்பட்ட JN1 வகை கொரோனா தற்போது இந்தியாவிற்குள்ளும் நுழைந்துள்ளது. JN1 வகை கொரோனா வேகமாக பரவக்கூடியது என்று கூறியிருக்கும் IMA நிர்வாகி ராஜீவ் ஜெயதேவன், ஏற்கனவே தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கும் புதிய வகை தாக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். இதனால் கேரளாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழ்நாடு உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குப்பிகள் வீசப்பட்டதற்கு நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டமே காரணம் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இருக்க பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கைகளே காரணம் என்று குற்றம் சாட்டினார். सुरक्षा ब्रीच हुई है वो है, बट क्यों हुई? जो देश में सबसे बड़ा मुद्दा है बेरोजगारी का मुद्दा, जो पूरे देश में उबल रहा है, मोदी जी की पॉलिसीज के कारण हिंदुस्तान के युवाओं को रोजगार नहीं मिल रहा है. तो ब्रीच जरूर हुई है, बट इसके पीछे कारण बेरोजगारी है. நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நீலம் வர்மாவை விடுவிக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலம் வர்மாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஹரியானா மாநிலத்தின் ஜிந்த் நகரில் விவசாயிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதில் பல்வேறு சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். ஜிந்த் மாவட்டத்தில் தலைவிரித்தாடும் வேலை வாய்ப்பின்மையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் நீலம் வர்மாவை விடுவிக்க வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பினர். நாட்டிலேயே வேலை வாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஜிந்த் மாவட்டம் முதலிடத்தில் இருப்பதாகவும் விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பாஜக MLA ராம்துலர் கோந்தை கண்டித்து மகளிர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லக்னோவில் உள்ள காங்கிரஸ் மாநில தலைமையகம் முன்பு திரண்டவர்கள் உத்தரப்பிரதேச பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது உறுதியான நடவடிக்கைகளை யோகி ஆதித்யநாத் அரசு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
நாட்டிற்காக உயிரையை அர்ப்பணித்த ஒரு குடும்பத்தை சுயநலத்திற்காக இழிவுபடுத்தும் பாஜகவை நாங்கள் விரும்பவில்லை எனவும் ஆட்சி மாற்றம் வேண்டும் எனவும் நடிகை காயத்ரி ரகுராம் குறிப்பிட்டுள்ளார். 138வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 1380 ரூபாய் நன்கொடை அளித்ததற்கான ரசீதை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கும் காயத்ரி ரகுராம், வன்முறை, வெறுப்பு, பாலியல் துன்புறுத்தல், மோசடி, ஜனநாயகத்தை அபகரித்தல், இந்து மதத்தின் பெயரிலான அரசியல் ஆகியவற்றை நாங்கள் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களான காங்கிரஸ் தலைவர்கள் மீது பாஜக சவாரி செய்வதாகவும் பாதுகாப்பில் தோல்வியடைந்த பாஜக எனவும் அவர் தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். IANS எனப்படும் இந்தோ ஆசியன் செய்தி நிறுவனத்தின் 50.50% பங்குகளை அதானி குழுமம் வாங்கியிருக்கிறது. அதானி குழுமத்தின் AMG மீடியா நெட்வொர்க் IANS பங்குகளை வாங்கும் நடவடிக்கை குறித்து பங்குச்சந்தை நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளது. குறுகிய காலத்தில் பல்வேறு தொழில்களை விரிவாக்கம் செய்துள்ள அதானி குழுமம் கடந்த ஆண்டு ஊடக தொழிலிலும் களமிறங்கியது. முதலில் குயின்டிலியன் பிசினஸ் மீடியா நிறுவனத்தையும் அதனைத் தொடர்ந்து NDTV நிறுவனத்தை வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே நரிக்குறவர்களுக்கு என அரசு சார்பில் தனி நகர் உருவாக்கப்பட்டு 48 குடும்பத்தினருக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. வீடுகளை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் மக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே வெள்ளக்கல்பட்டி பகுதியில் நரிக்குறவர்களுக்கு குடியிருப்புகளை கட்ட தனி இடத்தை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தேர்வு செய்தார். அங்கு தனி நகர் ஒன்றை உருவாக்கி 3,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை வசதி, சமுதாய கூடம், அங்கன்வாடி மையம், குடிநீர், மின்சார இணைப்பு உட்பட பல்வேறு வசதிகளுடன் 48 தனி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த வீடுகளை நரிக்குறவர் குடும்பங்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று வீடுகளை திறந்து வைத்து பயனாளிகளிடம் அமைச்சர் KN நேரு சாவியை ஒப்படைத்தார். பின்னர் உரையாற்றிய அமைச்சர் நேரு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திமுக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள் மற்றும் தற்போது மேற்கொள்ளும் பணிகள் குறித்து விளக்கினார். பழங்குடியினர் மக்கள் என்று உங்களை இன்றைக்கு தலைவர் அறிவித்திருக்கிறாரே தளபதி, அப்படி இருக்குமானால் உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேற எந்த அரசாங்கமும் இதுல செய்ததில்லை. தளபதி அரசாங்கம் தான் உங்களுக்கு அந்த பலுகை தந்திருக்கிறது. நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா வேலை உடனடியாக மற்ற அவங்களுக்கு கிடைக்கிறத விட உங்களுக்கு தான் அதிகமாக வேலை கிடைக்கும். அதுக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு செய்து தந்திருக்கிறார். வீடுகளை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் மக்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து பாட்டு பாடி நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வந்தாரு, எங்களுக்கு வீடு கட்டி தந்தாரு. சந்தோஷத்துல நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா, ஸ்டாலின் ஐயாக்கு ரொம்ப நன்றி, கலைஞர் ஐயாக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உதவி எந்த நாட்டில் நான் பார்த்ததுல இங்கதான் பார்த்திருக்கேன். தாரமங்கலத்துல நான் உண்மைதான் சொல்றேன். எங்களுக்கு படிச்சாக்கா நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய இடத்துல கிடைச்சிருக்குது. அப்ப எங்க பிள்ளைங்குட்டிங்க நல்லா படிச்சாக்கா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்துல நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கணும். ஒரு தாசில்தாருக்கு படிக்கணும், ஒரு கலெக்டருக்கு படிக்கணும், ஒரு இன்ஜினியருக்கு படிக்கணும். அப்படி எங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்குது சார். எங்க பிள்ளைங்குட்டியும் நல்லபடியா படிக்கணும்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்குது. அதெல்லாம் நடத்தி கொடுத்தது எங்க மு.க.ஸ்டாலின் சார் தான், எங்க கலைஞர் ஐயா தான். எந்த எஸ்டிஎஸ்சியாலும் பழங்குடி மக்களும் சேர்க்கல. இப்போ எங்கள் மு.க.ஸ்டாலின் ஐயா பழங்குடி மக்கள் சேர்த்துருக்குறாங்க. இதனால நிறைய பலன் கிடைக்கும். எங்கள் பிள்ளைங்க படித்த நல்ல வேலை வெட்டி கிடைக்கும். முதல்ல படித்த வேலை கிடைக்காது, இப்போ படித்த வேலை கிடைக்கும், நல்ல உத்தியோகம் வரும். மழையிலும் வெயிலிலும் ஆங்காங்கே குடிசை போட்டு வாழ்ந்து வந்த தங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக நரிக்குறவர் மக்கள் நெகிழ்ச்சியோடு கூறியுள்ளனர். அரசின் உதவி கரத்தால் தங்களது பிள்ளைகளும் படித்து எதிர்காலத்தில் அதிகாரிகளாக வருவார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
போலி கல்வி சான்றிதழ்கள் தயாரித்து விற்பனை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவைச் சேர்ந்த கலேம் சாய்ராம் ரெட்டி என்பவரின் விசா விண்ணப்பத்தை சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அவரது கல்விச் சான்றிதழ்கள் போலியானவை என தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர் அளித்த தகவலின் பேரில் ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு சென்று பொறியியல் பட்டதாரிகளான ரிஷிகேஷ் ரெட்டி மற்றும் திவாகர் ரெட்டி ஆகியோரை கைது செய்தனர். அவர்களுடன் மோசடியில் தொடர்பு இருந்த சென்னையைச் சேர்ந்த முகமது ரியாஸ் மற்றும் மகேஸ்வரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். குறுகிய காலத்தில் பெரிய பணக்காரர்களாக வேண்டும் என்ற நோக்கத்தில் வெளிநாடு செல்பவர்களுக்கு போலி கல்விச் சான்றிதழ்களை அவர்கள் தயாரித்து கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இவ்வழக்கை விரைந்து விசாரித்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை கைது செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பாராட்டு தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டில் மட்டும் போலி சான்றிதழ்கள் தொடர்பாக 31 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 25 வழக்குகளுக்கு தீர்வு கண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்தனா இந்த யுஎஸ் கவுன்சிலேட் இருந்து நமக்கு 2 கேஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அது மேலே டோட்டல் 31 கேசஸ், அதில் 25 அக்யூஸ்ட் இந்த மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட் கேசஸ் அண்ட் இடிஎஃப் கேசஸ் நம்ம யூனிட் சிசிபி தலைமை சிசிபி 2 டிசி தலைமையில் இந்த மாதிரி இந்த ஆண்டில் இந்த வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம பாராட்டமான வேலை இருக்கு. கைது செய்யப்பட்டுள்ள 4வரும் கல்விச் சான்றிதழ்கள் மட்டுமல்லாமல் பிறப்பு இறப்பு சான்றிதழ், பிரபல நிறுவனங்களின் பெயரில் பணி அனுபவச் சான்றிதழ்கள் போன்றவற்றையும் போலியாக தயாரித்து கொடுத்தது தெரியவந்துள்ளதாகவும் அவர்களது வங்கிக் கணக்குகளை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காத அளவுக்கு பக்தர்கள் திரண்ட போதும் கடந்த ஆண்டை விட 20 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் குறைந்திருப்பதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. 41 நாட்கள், அதாவது டிசம்பர் 27ஆம் தேதி வரை மண்டல பூஜை நடைபெற உள்ளது. இந்நிலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் திரண்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக புகார்கள் எழுந்தன. வார இறுதி நாளான இன்று சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வழிபாடு நடத்த 90,000 பேர் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தனர். பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக 1 மணி நேரத்திற்கு 4,000 பக்தர்கள் வீதம் 18ஆம் படி வழியாக போலீசார் ஏற்றி விடுகின்றனர். 2-3 நாள் நல்ல கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு கூட்டம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் வந்தீங்க இல்லையா, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக எல்லாம். இன்னும் கியூ தான் கொஞ்சம் ஜாஸ்தி. மெயின் நின்றுட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. பழனிலேருந்து வரோம். இந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வழியெல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த லைன் பண்ணி எல்லாமே லைனாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி லைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது கொஞ்சம். என் பேர் நாகராஜன், பெங்களூர்லேருந்து வந்துருக்குறேன். பிளாக் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஒரு 20 வருஷம் வந்துன்னு இருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்து. ஆனால் இப்போ பிளாக் பண்ணி விடுறாங்க. கேட்டாக்கா திருப்பதி மாதிரி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இதுவரையிலான 28 நாட்களில் கடந்த ஆண்டை விட சுமார் 2 லட்சம் பக்தர்கள் குறைவாகவே வந்துள்ளதாக தேவசம் போர்டு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேபோல கடந்த ஆண்டு மண்டல பூஜையின் முதல் 28 நாட்களில் சுமார் 155 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு 134 கோடி ரூபாய் மட்டுமே வருவாய் கிடைத்துள்ளதாக, அதாவது கடந்த ஆண்டை விட 20 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு நிர்வாகம் கூறியுள்ளது. பிரசாதம் விற்பனையும் கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளது. கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நாள் ஒன்றுக்கு 90,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் வருவாய் குறைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அழிந்து வரும் இனமான அரிய வகை புல்வாய் மான்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் விலங்கின ஆர்வலர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இவ்வகை மான்களுக்கு அடைக்கலமாக உள்ள தூத்துக்குடி வல்லநாடு வெளிமான் சரணாலயம் குறித்த செய்தி தொகுப்பு இதோ. கண்களை கவரும் வகையில் 1641 ஹெக்டேர் பரப்பளவில் புல்வெளிகள், மரங்கள் சூழ்ந்த இந்த மலைப்பகுதி தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலையில் உள்ள வல்லநாடு வெளிமான் சரணாலயம். இந்த வனாந்திரம்தான் புல்வாய் அல்லது வெளிமான் என்று அழைக்கப்படும் மிகவும் அரிய வகை மான் இனத்திற்கு அடைக்கலமாக இருந்து வருகிறது.
அழிந்து வரும் இனமாக கருதப்பட்ட புல்வாய் மான்கள் தற்போது சரணாலயத்தில் அச்சமின்றி வாழ்ந்து வருவதால் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்கிறார்கள் கணக்கெடுப்பில் ஈடுபட்ட நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி மாணவர்கள். எங்கள் காலேஜுக்கு பின்னாடி தான் இங்கே இருக்கிற ஏரியா தான். அங்கே இவ்வளோ பிளாக் பக் நாங்கள் இருக்குது அப்படின்றத எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் இது மூலமாக. நேற்று 30 பிளாக் பக் கிட்ட நாங்களே சர்வே பண்ணோம் வித் அவர் ஐஸ். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸே நாங்கள் நிறைய சர்வே பண்ணோம். நேற்று ஒரு 35 பிளாக் பக்ஸ் கிட்ட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். இன்றைக்கி 45 to 50 நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். அது இல்லாமல் நிறையா அனிமல்ஸ் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது ஓவராலாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தமிழகத்தில் கோடியக்கரை, சத்தியமங்கலம், நாகப்பட்டினம் மற்றும் வல்லநாடு ஆகிய 4 இடங்களில் மட்டுமே வெளிமான்கள் காணப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரே வனவிலங்குகள் சரணாலயமான இங்கு புல்வாய் மான்கள் தவிர மிளா, புள்ளிமான், குள்ளநரி, முயல்கள், காட்டுப்பன்றி, கீரி, காட்டுப்பூனை மற்றும் ஏராளமான பாம்பினங்கள் வசித்து வருகின்றன. மயில், குயில், கழுகு, பருந்து, மரகதப்புறா, நாரை, மரங்கொத்தி உள்ளிட்ட பறவை இனங்களும் வல்லநாடு சரணாலயத்தை இருப்பிடமாக கொண்டுள்ளன. இங்கே எல்லாமே பிளாக் பக்கு, சாம்பாடியர், அதுக்கப்புறம் முயலும் நிறைய இங்கே பார்த்தோம். அதிகமாக எல்லாமே இங்கே இருந்துச்சு. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 நாள் இந்த சென்சஸில் நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எப்படி நேச்சரை வந்து சேவ் பண்ணுறது, நேச்சருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறத இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே உள்ள வனச்சரக அலுவலர், அப்புறம் வாட்சரு, கார்டு எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எங்கெங்கே அனிமல்ஸ் இருக்கும், அதை எப்படி சேவ் பண்ணுறது, ரொம்ப சத்தம் போடாமல் போகணும், அப்படி பார்க்குறது எல்லாமே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. 2010 தொடக்கத்தில் வெறும் 26 இருந்த மான்களின் எண்ணிக்கை தற்போது 100 தாண்டி இருக்கிறது. அரிய வகை புல்வாய் மான்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வனத்துறையினரின் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக இருக்கிறது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் சரணாலயத்தைச் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு மான்கள் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் வனத்துறை நடத்தி வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து சன் நியூஸ் செய்திகளுக்காக ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.